Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கைமா இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 8 இடியாப்பம் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா பிச்சு போட்டுக்கங்க. மிக்ஸில அடிக்க வேணாம். இப்படி கையிலேயே குட்டி குட்டியா நல்லா பிச்சு போட்டுருங்க. இது நான் ஒரு 8 இடியாப்பம் எடுத்துர்க்கேன். 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிங்க. கொஞ்சமாக கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்காச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ அடுத்து 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கைமா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த கைமா இருக்கும். அதையும் ஆட் பண்ணி நல்லா மசாலா கூட நல்லா வதக்கிக்கிங்க. நம்ம சேமியா பாஸ்தா எல்லாமே கைமா போட்டு செய்வோம். இடியாப்பம் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான் கைமா எல்லாம் மசாலா கூட நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிங்க. இப்போ தண்ணி சேர்த்தியாச்சு. ஒரு 2-3 விசில் விட்டுடலாம். கைமா நல்லா குக் ஆகணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக விட்டால் போதும். ஏன்னா நம்ம தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள் விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி அதை நான் இந்த மாதிரி ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் நம்மளுக்கு ட்ரை ஆகி ஒரு செமி கிரேவி மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம இடியாப்பம் போடுறப்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் இடியாப்பமில் ஊறி போய் வேறு ஒரு மாதிரி ஆயிரும். உதிரி உதிரியாக வரணும். ஸோ நீங்கள் பார்த்து போட்டுக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் உதுத்து வச்சுருக்க இந்த இடியாப்பம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மெதுவாக நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான பின்னாடி நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிம்மிலேயே வச்சு நல்லா சூடு பண்ணிடுங்க. நல்லா அவ்வளோதான், நம்மளது கைமா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.